ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாகுபலி ஷூட்டிங் ஸ்பாட் பார்ட் 3 தான். ஸோ இந்த வீடியோலாம் வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டோம். இப்போ அந்த பாகுபலி செட்டோட எப்படி ஒரு செட்டப், ஒரு மாடல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்க அந்த செட்டே ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்தீங்களா, அது எல்லோரும் பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க அங்கே. ஸோ நம்ம பார்த்துட்டு அதை வச்சு நம்ம இப்படி தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அப்படியே நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருந்தோங்க. ஒவ்வொரு செட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அவ்வளோ எப்படி தான் செஞ்சாங்க நம்மளாலேயே யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அந்த சிவனோட தண்ணி வர சீனு அதெல்லாம் எடுத்திருக்காங்க இங்கே. நீங்களே பார்க்கலாம். அந்த தண்ணியெல்லாம் எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க பாருங்கள். அதுலேயே அவ்வளோ அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே ஃபுல்லாக செட்டு தான், எதுவுமே ரியலாக கட்டினதில்லை இவங்க. எல்லாமே கார்ட்போர்டு, ஸோ தர்மக்கோல் அந்த மாதிரி தான் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அடுத்தது என்ன தான் நடக்க போகுது பார்க்கலான்னு. நிறைய விதமான இது தாங்க ஃபுல்லாக. அப்படியே பார்த்தோன்னா தேவசேனா சைடில், தேவசேனாவுக்கு கையில் விளக்கு போட்டு நம்ம சும்மா இருப்போமா, வாங்க அதை கூட ஏதாவது ஃபன் பண்ணலான்னு கூட இருந்த தம்பிங்க எல்லாம் சேர்ந்து கையில் விளக்கு மாட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சோம். செம்ம காமெடியாக இருந்தது பார்க்கும்போது. அங்கே ஃபோட்டோ எல்லாம் நல்லா வந்தது. சரி, வந்ததுக்கு ஃபோட்டோ தேரிச்சிடான்னு அங்கேருந்து நம்ம கிளம்பி ஜெயில் இருக்குது கீழே. ஸோ பாகுபலி படத்தில் தான், ரியல் வாழ்க்கையில் நம்ம ஜெயில் போகிற நாளெல்லாம் இன்னும் வரல. ஸோ இந்த செட்டப் ஜெயிலையாவது நம்ம போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது ஃபீலிங்னு. உள்ளே நானும் படிக்கட்டெல்லாம் இறங்கி போய் பார்த்தேன். ஜெயில் ஃபீலிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியலங்க. வெயில் செம்மையாக பொழக்குது அங்கே. அதுக்கே ரொம்ப நேரம் வேர்த்துருச்சு அங்கேருந்து. சரி, ஜெயிலெல்லாம் பார்த்தது போதும், வாங்கடா மேலே. என்ன இவ்வளோ கும்பலாக நின்று விளாக் எதுவும் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களும் ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நடுவில் ஒருத்தர் ஓரம் போங்க தம்பிங்களா, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம், இப்படி ஓரமாக போய் வீடியோ எடுங்கன்னு நம்மளை வேறு வச்சு செஞ்சுட்டு இருந்தார். சரி, அப்புறம் நம்மளை கார்னர் வந்து மேலே ஏறி பார்த்துட்டேன்னா அங்கே ஒரு தேரை நிற்க வச்சுருந்தாங்க. இந்த பிரபாஸ் இழுத்துட்டு போவார்ல அந்த பாட்டில். ஸோ அந்த தேர் இருந்தது அங்கே. அதுக்கப்புறம் இது சும்மா ஒரு செட்டப்பு, ஒரு பெல் மாதிரி இருந்தது. அதை அடித்து பார்த்தா சவுண்டு அதிகமாக வருது அங்கே. ஸோ பார்க்குறெல்லாம் நம்மளே விசித்திரமாக பார்க்குறாங்க அந்த பெல் அடித்தா. அது ஏன்டா நம்ம கை காலை வச்சுன்னு சும்மா இல்லாமல் அது ஏன்டா நோண்டுறோன்னு அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்துட்டேன். இதுக்கு மேலே நோண்டினா நம்மளுக்கு மரியாதை கிடையாது, அங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு அப்படியே கீழே இறங்கி வந்தேங்க. அப்போ தான் பார்த்தா அந்த குதிரைங்க சீனு, அதுக்கடுத்து அந்த பிராணா யார் அவர் வில்லன், பாகுபலியோட வில்லன், அந்த காளி அடக்கிற சீனு. ஸோ அதெல்லாம் இங்கே தான் எடுத்துருக்காங்க. படத்தில் பார்க்குறதுப்போ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பட் ரியாலிட்டியில் இதெல்லாம் வெறும் கார்ட்போர்ட் பீஸுங்க. அதுக்கடுத்து தர்மகுலால் செஞ்சு வச்சுருக்காங்க, செட்டு தான். பட் இதே அவர் எப்படி ராஜமௌலி அந்த படத்தை எடுத்து அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வேறு லெவலில் பண்ணி இந்த படமே ஒரு பேன் இண்டியா ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அதே பெரிய விஷயந்தான். இங்கே பார்த்தீங்களா, அந்த வர அந்த சிங்கத்தோட வாகனம் மாதிரி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிண்டிங்கெல்லாம் அவ்வளோ பக்காவாக இருக்குது. அதோட வெஹிக்கிள் மாதிரி தான் இது. அங்கே இருக்கிறது ஒரு அந்த காலத்து அந்த சண்டை போர் விமானங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. அப்படியே பார்த்திங்கன்னா அதில் வர கேரக்டர்ஸோட ஸ்டாச்சு மாதிரி, அதுதான் கார்ட்போர்டு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே போனால் என்னடா பார்த்தா நிறைய கும்பல் இருந்ததுங்க அங்கே. என்ன தான் பண்ணுறாங்க இவங்களை பார்த்தா, பாகுபலி சேர் இருக்காங்க அங்கே உட்காந்து தான் பாகுபலி நான் சபதம்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சேர் தான் அது ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்தது அந்த சேரில் உட்காந்து நம்ம கூட இந்த தம்பிங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதுலேயும் இவ்வளோ எடுத்துட்டோம். அதுவும் ஃபோட்டோ எடுக்கலான்னு நாங்களும் ஜாலியாக அவ்வளோ கூட்டத்துலேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வரணும்னு அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். அந்த ஃபோட்டோலாம் வரும், நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க. அதுக்கடுத்தது இப்போ அந்த ஃபோட்டோ வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோமோ ஒன்று பண்ணேங்க. இப்படி தான் இருக்குது பார்க்கலான்னு பார்த்தா நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கும் செட்டாக வந்து சேரு. அந்த பாகுபலி இதுலேயே ஒரு ஹோட்டல் வேறு இருக்குது. அதுதான் அங்கே ஹைலைட்டு. அந்த வெளியே வந்தால் கடைசியில் அந்த ஒரு சீன் வரும் பாருங்கள், கிளைமேக்ஸில் அந்த தலையை வெட்டுற மாதிரி, அந்த ஒரு நதியில் விழுகிற மாதிரி வரும்ல அந்த சிலை,
அந்த சீன் தான். இது பார்த்தீங்கன்னா என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு மொத்தம் ஷூட்டிங் ஒரு ஸ்பாட்டே பேனராக போட்டு வச்சுருக்காங்க. மகதீரா படத்தில் ஃபைட் சீன் எடுத்திருக்காங்க. அப்புறம் எந்திரனுங்க சூப்பர் ஸ்டார் நடித்த படம். ரோபோவில் ஒரு சாங் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஷ் 2ல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் செட்டு. தில்வாலே மூவி ஷாருக் கான் அதோட செட்டு எடுத்தது அங்கே 2015 எடுத்திருக்காங்க. மஹர்ஷி இது ஒரு தெலுங்கு மூவி வில்லேஜ் எடுத்திருக்காங்க அதில். அதுக்கடுத்து நிறைய மூவி, புஷ்பா மூவி இந்த சாமி பாட்டு அதோட செட்டு பார்த்தேங்க அங்கே. அதெல்லாம் இப்போ இல்லை, பட் எடுத்தாங்கன்னு ஒரு ஃபோட்டோஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கிளியராக கரெக்டாக இருக்குது. KGF 2 கூட எடுத்துருக்காங்க. ரொம்ப இதுதான் அது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கார்டனுங்க. ஒரு ஜாப்பனீஸ் கார்டன் உள்ள ஃபுல் ஃபீல் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த வெல்கம் போர்டு முதற்கொண்டு அப்படியே உள்ளே போனால் நம்ம இங்கே தான் இருக்கோமா இல்லை ஜாப்பனீஸ்க்கே வந்துட்டோமா அப்படி ஒரு ஃபீலிங்கு. அந்த ஆர்கிடெக்சரு, அந்த பெயிண்டிங், அந்த கலர்ஸ், அந்த கார்டனெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல். அதெல்லாம் பார்க்குறதுக்கே நீங்கள் ரியலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் அவ்வளோ கிளாரிட்டியாக வச்சுருக்காங்க, எது குப்பையும் கிப்பையும் போடாமல் அதில். ஸோ அது மெயின்டெனன்ஸ் தாங்க இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டியை. அவ்வளோவா மெயின்டைன் பண்ணுறாங்க, அதனால தான் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அந்த தீமில் ஜாப்பனீஸ் தீமில் அங்கே போட்டிருந்தாங்க மியூசிக்கு, அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த வாட்டர் ஃபாலோட சவுண்டு தான் அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், நம்ம எவ்வளோ டிப்ரெஷன் வச்சுட்டு போனாலும் அங்கே போய் ஒரு 5 minutes உக்காந்தா எல்லாமே மறந்துடுவோம். ஸோ நாங்கள் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரீல்ஸு, ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நான் அந்த பிஜிஎம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ மேலே ஏறி தான் பார்க்கலாம், இது டாப்பில் போய் பார்க்கலாம் ஜாப்பனீஸ் கார்டனோட அழகு எப்படி தான் இருக்குது ரசித்து பார்க்கலான்னு. அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்படி டாப்பில் போனால் தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் தான், இயற்கையான ஃபால்ஸ் கிடையாதுங்க எதுவுமே. எல்லாமே ஆர்டிஃபிஷியல், எல்லாமே செட்டிங் தான். பட் அதுலேயே எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்ததா. ஸோ நானும் பொறுமையாக நடந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஓரளவு ரீச் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அந்த ஃபால்ஸோட வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கார்டனுக்கோட இந்த செடிங்க மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கே ரொம்ப டயர்டாயிடுச்சு என்னால் சுற்றி. ஸோ ஒரு இடத்துல ஒழுங்காக நம்ம உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணுனா கூட சரி இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிவிடக்கூடாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம காட்டணுன்றதால எல்லாமே முடிஞ்சளவு கவர் பண்ணிட்டு தான் இருந்தேன். எங்கேயும் நான் ரெஸ்ட் எடுக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கார்டன் நம்ம பார்த்தது போதும், வேறு என்னென்ன பிளேஸ் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி அப்படியே இந்த பசங்க சீக்கிரம் வாங்கடானா எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. அங்கேயே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கே இல்லாமல் அந்த ஃபால்ஸ் ஆண்டியே நிற்கிறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு போல் ரொம்ப. அந்த சவுண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அந்த சவுண்ட் நீங்கள் இப்போ கேட்பீங்க, அதை நீங்கள் ரிலைஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க ஜாப்பனீஸ் கார்டன். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி வேறு என்ன போகலான்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு சொன்னாங்க. அப்படி என்ன தாண்டா ஸ்பெஷல் இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில், போய் பார்க்கலான்னு தான். ஸோ கேங்காக கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்டனு, அதுக்கடுத்தது நிறைய மரம்லாம் இருந்தது. ஸோ அப்படியே ரொம்ப டயர்டாயிடுச்சு, இது சுற்றணுன்றாங்க. பட் வேறு வழி இல்லை, நம்ம நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்கணுன்றதால நானும் கிளம்பிட்டேன். அப்படியே உள்ளே போனால் இந்த பட்டர்ஃப்ளை எப்படி என்ன பெருக்கம் பண்ணுது, என்னென்ன சீசனில் அது எப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்குது, இது மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பட்டர்ஃப்ளை பற்றி போட்டிருந்தது, ரெய்னி சீசனில் எப்படி இருக்கும், மழை காலத்தில், அப்புறம் வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் பட்டர்ஃப்ளை, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் போட்டிருந்தாங்க. அந்த இப்படியே வெளியே வந்தால் தான் பட்டர்ஃப்ளை பார்க் என்ட்ரி கொடுக்க போகிறோம். பட்டர்ஃப்ளை பார்க்னால் நானும் ஏதோ பட்டர்ஃப்ளையை பிடிச்சி கொடுமை பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அப்படி எதுவும் பண்ணல. இவங்க ஒரு காம்பவுண்டு மாதிரி போட்டு அதில் எவ்வளோ அழகாக காட்ட முடியும் பட்டர்ஃப்ளையை, ஒரு இயற்கையான ஃபீலிங் தர மாதிரி நேச்சுரலாக அது உள்ளே போட்டு இது பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரீடமாக சுற்றுது, சுதந்திரமாக, அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம அதை பார்க்க முடியுது. அது இயற்கையாக சுற்றுது, என்ஜாய் பண்ணுது. அதை அடைச்சி வைக்காத அந்த இடத்துக்கு அது அழகாக இருக்குது பார்க்கும்போது. நம்ம கை வச்சு பார்த்தோம், ஒன்றாவது உட்காருமான்னு பார்த்தா. ஸோ பட்டர்ஃப்ளையே நம்ம மூஞ்சியில் காரியத்தை பிடிச்சி ஒன்று கூட உட்காரல. அன்றைக்கி நம்மளுக்கு லக்கே இல்லை போல், அவ்வளோ பட்டர்ஃப்ளை பறக்குதுங்க அங்கே. பட் ஒன்று கூட வந்து உட்கார மாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பட்டர்ஃப்ளை கையிலே பிடிச்சாங்க. நான் தான் சொன்னேன், அது ஏன்டா சித்திரவதை பண்ணுறீங்க, அதை விட்டுருங்கடா, அது பாவண்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களே விட்டுட்டாங்க.
அந்த பட்டர்ஃப்ளை பிளாக் வித் ரெட்டு இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கே ரொம்ப பெருசாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அங்கேருந்து இப்படி சுற்றி வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பட்டர்ஃப்ளைஸ்க்கு மொத்தமாக என்ன பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 பட்டர்ஃப்ளை மேலே இருக்கும் அங்கே. நான் சொல்கிறது கன்ஃபார்மாக கரெக்டான நம்பர் கிடையாது, நான் சொல்கிறது கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலாக அங்கே இருக்கிற பட்டர்ஃப்ளைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 500ன்றது ஒரு நான் என் கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன், அதை விட அங்கே அதிகமாக இருக்கலாம். ஏன்னா நான் பார்க்கும்போது அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருந்தது. ஒன்று கூட நம்ம கையில் சிக்க மாட்டேனுங்க. அப்படி அதை டேலண்ட்டாக பிடிச்சா தான் அது நம்ம கையில் மாட்டோம். சரி, அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் எங்கே தான்டா போகிறீங்க, ஏதாவது அடுத்த பிளான் வச்சுருக்கீங்களான்னு பார்த்தா அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பறவைங்க, அதுதான் நம்ம ஊரில் வந்து பார்க்கறது அரிதான இருக்கிற பறவைங்கள்லாம் இருக்கும்ல, அந்த கிளி வகைகளில் வளர்க்கக்கூடாதுன்னு தடை பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த வகைங்க காஸ்ட்லியான கிளி, இந்த பஞ்சவர்ண கிளி அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வாத்தை பார்த்துட்டோம். வாத்துலேயே நல்லா நிறைய வெரைட்டியாக இருக்குது. வாத்து ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக அது பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அது வேலையை அதை பார்க்குது அங்கே இங்கே பறந்துக்குன்னு. ஸோ அதை ரசிச்சுட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே போனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் ஒன்று இருக்குதுங்க பக்கத்தில். அது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சவுண்ட் அந்த ஃபால்ஸில், உண்மையான தண்ணி கொட்டும் எல்லாம், அந்த அளவுக்கு ஃபீலிங் இருக்குது. நீங்களே அதை ரியலைஸ் பண்ணுங்கள். அந்த ஃபால்ஸில் உட்காந்து குரூப் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்மளோட இடத்துக்கு வந்துட்டோம். வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு சொல்லி பறவைங்களாண்ட வந்துட்டோம். ஸோ ஒவ்வொரு குழிலையும் ஜோடியாக கிளிங்க இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிளியும் பார்த்திங்கன்னா ரேர் வெரைட்டிங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அரிதான பறவைங்க தான் இதெல்லாம். ஸோ இந்த கிளி பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. பிங்க் கலர்னால் அது நான் கூட ஏதோ ப்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இது உண்மையாகவே பிங்க் கலரில் தான் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொண்டை வச்சது ஒரு வெரைட்டி இருக்கும்ல, அதோட இது ப்ரீடு தான் அது. ஸோ அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த லாங் டெயில் பின்னால் வால் பெருசாக இருக்கும்ல, இது ஒரு கிளி தான். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய பறவைங்க பார்க்க முடியுது நம்மளால். இது இப்போ தான் ஸ்டார்டிங், இன்னும் நிறைய எவ்வளவோ இருக்குது. அந்த மொத்த பறவைங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க, ஒன்று விடாமல் கேப்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ அந்த கிளிங்க, அதுக்கடுத்தது அங்கே இருக்கிற அந்த செட்டப்பு எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய நான் சொல்கிறது புரியாமல் போவோம் உங்களுக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என் கூட ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கடைசியாக நிறைய கிளிங்க பார்த்துங்க, எல்லாமே கலர்ஸ் தான் சேஞ்ச் இருக்குது. இதோட வாய் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லாம் கையை விட்டு பார்க்கலான்னு விட்டோன்னா கையை கடிச்சிரும் போல். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்ட் 4க்கு வெயிட் பண்ணுங்கள். கடிக்கிறது போதும், கடிக்கிறது போது